வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னதுன்னா ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர். எப்படி ஈஸியாக ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர் பார்க்கலாம் தெரியுமா? ஃபஸ்ட்டு 1 2 3லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி சொல்லலாமா? 1 3 5 7 9 தீஸ் ஆல் ஆர் த ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி போகிறோம் இல்லையா? ஒன்று அப்புறம் ஆடு அப்படின்னா ஓன்னா 0 மாதிரி தெரியுது. ஸோ 0 எடுத்துக்கிறாதீங்க. இங்கே எந்த பண்ணணும்? 1 3 5 7 9 இது மாதிரி ஜம்ப் பண்ணி போயிருங்க. 1 2 3லேருந்து நம்ம பார்க்குறோம். அதில் 1 3 5 7 9 1 3 5 7 9ல் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபுல்லாத்தையும் பார்க்கும்போது அதில் வந்து பேராக பிரிக்க முடியாது. பிரித்தோம்னா நமக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கும். அந்த 1 கிடச்சிச்சினாவே நமக்கு என்னது? ஆடு நம்பர். இதே பாருங்கள், 1 2 3 போட்டிருக்கோம். இதில் பேராக பிரிச்சுருக்கோம், 1 ரிமைண்டர் இருக்குது. அதே மாதிரி 5 பார்க்கலாமா? 1 2 3 4 5 இப்போ இதையும் பேராக பிரித்தோம்னா நமக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கலையா? இதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்காக பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 1 இருக்கும். அதில் 2 டிஜிட் நம்பராக இருக்கட்டும், 3 டிஜிட் நம்பராக இருக்கட்டும், எந்த டிஜிட் நம்பராக இருக்கட்டும், இந்த நம்பரில் முடிஞ்சிருந்தாவே அது ஆடு நம்பர் தான். ஞாபகம் வச்சுக்கணும். 1 3 5 7 9. ஈவன் நம்பரை பார்க்கலாமா? ஈவன் நம்பரில் என்ன பார்க்கலாம்? ஈவன் நம்பர் இதில் 1 வந்துச்சுனாவே இங்கே வந்து ஆக்சுவலாக 2 போட்டுடலாமா? அப்போ 2 4 6 இதுக்கு இடையில உள்ள நம்பர்லாம் பார்த்துக்கோங்க. 2 4 6 8 10 சரியா? அப்போ நம்ம 0 எடுத்துக்கலாம். 0 எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்? இது ஃபுல்லாக ஈவன் நம்பர். இது ஃபுல்லாக பிரிக்கலாம். இது அதாவது எப்படி பிரிக்கலாம்னா 2 2வாக நம்ம பேராக பிரிச்சிடலாம். இப்போ 2ன்னு இருக்குன்னா பண்ணிடலாம், ரிமைண்டர் கிடைக்காது, ரிமைண்டரே இல்லை. சரியா? அதே மாதிரி 4 பார்க்கலாமா? அப்போ 2 பிரிச்சிட்டோமா? இங்கே ரிமைண்டர் இல்லையா? ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் போட்டு பாருங்கள், இருக்காது. அதே மாதிரி தான் இந்த நம்பரில் 2 டிஜிட் நம்பர், 3 டிஜிட் நம்பர், எந்த டிஜிட் நம்பர் போட்டாலும் இந்த நம்பர் லாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது என்னது? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும், ரிமைண்டரே இருக்காது, 0வில் தான் கிடைக்கும். சரியா? அப்போது ரிமைண்டர் எண்ட் ஆஃப் த நம்பர் இந்த நம்பர் இருந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர். 2 4 6 8 10 0 முடிஞ்சிருந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர். அண்ட் தென் 1 3 5 7 9 முடிஞ்சிருந்துச்சுன்னா அது ஆடு நம்பர். இதை வந்து நல்லா நினச்சிக்கிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்கலாக நீங்களாக ரைட் பண்ணிக்கலாம், நீங்களாக ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டிலலாம் வந்து பீட்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா? பீட்ஸை ஒவ்வொன்றா பிரித்து பாருங்கள், 2 2வாக பிரித்து பாருங்கள். லாஸ்ட்டாக முடியலேன்னு வச்சுக்கோங்களே, அது வந்து ஒன்று ரிமைண்டர் கண்டிப்பாக இருக்கும். 2 2வாக பிரிக்கும்போது ரிமைண்டர் 1 இருந்துச்சுனாவே அப்போ அது ஆட் நம்பர். ரிமைண்டரே இல்லை, அப்போ ஈவன் நம்பர் தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். வீட்டில் உட்காந்து சும்மா இருக்காமல் அதை ஃபுல்லாக என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பீட்ஸ் வச்சுக்கோங்க. டேமரின் சீட் வச்சுருப்பீங்கள்ல, புளியமுத்து வச்சுருப்பீங்கள்ல, அதெல்லாம் போட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 2வாக தான் பிரிக்கணும், வேறு எந்த மாதிரியும் பிரிக்கக்கூடாது. 2 2வாக பிரித்து பார்க்கும்போது ரிமைண்டர் இருந்தால் அது ஆடு நம்பர். ரிமைண்டர் இல்லை, ரிமைண்டர் 1 தான் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ரிமைண்டர் இல்லைன்னு சொன்னோம்னா அது ஈவன் நம்பர். சரியாம்மா? அது 0வாக இருந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர் தான். தேங்க்யூ.